இங்கு வருகை தந்திருக்கும் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு நம் கருணை இல்லத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கருணை இல்லத்து மதரவர்களுக்கும் எல்லா குழந்தைகளுக்கும் எல்லாருக்கும் என்னோட அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நல்ல நாள்ல நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்க நியாயம் இல்ல. இப்போ ஒரு படி அரிசியோட விலை 4 ரூபாய் 5 ரூபாய். நீங்க எல்லாரும் வளர்ந்து பெரியவங்க ஆவறதுக்கு இன்னொரு 20 ஆண்டுகள் ஆகும். அப்போ ஒரு படி அரிசியோட விலை 50 ரூபாய் 60 ரூபாய் ஆனா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அந்த சூழ்நிலையை நீங்க எதிர்க்கிறதுக்கு, அதுல வாழ்றதுக்கு, நிக்கிறதுக்கு உங்களை நீங்க தயார் பண்ணிக்கணும். அதுக்கு இந்த பள்ளிக்கூட படிப்பு மட்டும் பத்தாது. ஆகவே நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, நீங்க எல்லாரும் ஒரு லட்சியத்தை வச்சுக்கணும். நம்ம நாட்டுல எத்தனையோ பேரு நல்லா வாழ்ந்துட்டு போயிருக்காங்க, வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்கள யாராவது ஒருத்தரை உங்களுக்கு பிடிச்சவரை லட்சியமா வச்சுக்கிட்டு அவரை நீங்க பின்பற்றணும். அதான் என்னுடைய ஆசை. இப்போது அவர்கள் உங்க எல்லாருக்கும் இனிப்பு வழங்குவார். அவனுக்கு கண்ணு தெரியாது, உங்களை தொட்டு பார்க்க அவன் ஆசைப்படுறான். கொஞ்சம் கை கொடுங்கள. ரொம்ப தேங்க்யூ அங்கிள். சாரி சார், தப்பா நினைக்காதீங்க. இவ கொஞ்சம் மூடி டைப். அப்புறம் உங்களுக்கு எல்லாம் ஒரு சந்தோஷமான விஷயம், இன்னைக்கு சாயங்காலம் நான் நடிச்ச ஒரு படத்தை உங்களுக்கு எல்லாம் காட்ட ஏற்பாடு பண்ணிருக்கேன். படம் அன்னைவர் ஆலயம். நல்ல விஷயங்களை மனசுல எடுத்துக்கங்க, கெட்டதை விட்டுடுங்க. நான் வரேங்க. மிஸ்டர் ரஜினி, இதை எடுத்துங்க. தேங்க்யூ. சரியா ஸ்வீட் பிடிக்கல, பரவாயில்ல. இந்த பூ வாங்கிக்கோமா. தாயை பிரிஞ்சு தவிக்கிற அந்த யானை குட்டிய அதோட தாய்கிட்ட சேர்த்துடுப்பா. அப்பதான் உன் தாயோட ஆத்மா சாந்தி அடையுப்பா. சத்தியமா நீங்க சொல்றது செய்யறேம்மா. சத்தியமா. அம்மா அம்மா, நீ சுமந்த பிள்ளை சிறகொடி
சிறகுடிந்த கிள்ளை என் கண்களும் என் நெஞ்சமும் கொண்டாடும் தெய்வம் தாயே அன்னை ஓர் ஆலயம் அன்னை ஓர் ஆலயம் மண்ணில் என்ன தோன்றக்கூடும் மழை இல்லாத போது மனிதனோ மிருகமோ தாயில்லாமல் ஏது அன்னை சொன்ன வார்த்தை என்று நினைவில் வந்தது அன்பு என்ற சொல்லே தாயின் வடிவில் வந்தது எங்கே எங்கே அம்மா நீ சுமந்த பிள்ளை சிறகுடிந்த கிள்ளை கணேஷ் என்ன தவறா புரிஞ்சுக்காத உன்னை உன் தாய்கிட்ட சேர்த்து வைக்கிறதா லட்சியம் என்ன நம்பு வாங்கி கூட பிளீஸ் பாரட்டும் நெஞ்சில் உள்ள தழும்புகள் போகட்டும் முன்னம் செய்த தவறுகள் தாயின்றி இந்த பிள்ளை தவிக்கிறே நீ இன்றி உந்தன் அன்னை துடிக்கிறாள் செத்த மனம் விட்டு பிடித்தது பிள்ளை நலம் எண்ணி கிடக்குது அன்னை வசம் உன்னை வைத்தேன் என்னை நம்புகிறார் ப்ளீஸ் படிக்கிறதுக்கு யாரு கூட தண்டவாளத்தில் மாட்டி இருக்கு ப்ளீஸ் கணேஷ் இப்போது நீ என்ன புரிஞ்சுக்கிட்டிய அது போதுப்பா நான் உனக்கு செஞ்ச அநியாயத்துக்கு என்ன மன்னிச்சுப்பா கணேஷ் அது உங்கப்பா
கேக்குறதா மேனஸ்ன்னு மத சொன்னாங்க. ஆயா ஆயா ரோசி, நீயா கூப்பிட்ட? ஆமா, என்னம்மா, என்ன வேணும்? இன்னைக்கு ஸ்வீட்டும் பூவெல்லாம் கொடுத்தாரு. அவரு ரஜினிகாந்த், பெரிய சினிமா நடிகர். அவரை நான் இப்பவே பாக்கணுமே. இப்பவே வா. ஐயோ, அவரு ரொம்ப பிஸியா இருப்பாரு, பாக்குறது ரொம்ப கஷ்டம். ப்ளீஸ் ஆயா. ஆமா, நீயே அவரை பாக்கணுங்கிற? அவங்க கொடுத்த ஸ்வீட்டையும் கீழே துப்பிட்டேன், அவங்க கொடுத்த பூவையும் கீழே போட்டுட்டேன். பாவம், அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்களா? இது அப்பவே உனக்கு தெரியலையா? அவரு இவ்வளவு நல்லவர்னு அப்ப நான் நினைக்கலையே. இப்ப மட்டும் எப்படி தெரிஞ்சது? குட்டியானிய அதோட அம்மா கிட்ட சேர்க்கறதுக்கு அவர் பட்ட கஷ்டத்தை நினைச்சு பார்த்தேன், எனக்கு அழுகையே வந்துருச்சாயா. அவரை நான் ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டேன், அது தப்பு இல்லையா? அதனால நான் அவரை பார்த்து சாரி கேட்கணுமே. கவலைப்படாத, மதர் கிட்ட சொல்லி நான் ஏற்பாடு பண்றேன். நோ, நான் அவர்கிட்ட இப்பவே மன்னிப்பு கேட்கணும். அட்லீஸ்ட் ஒரு லெட்டராவது எழுதணும். லெட்டர் தானே?